Allied Physics class. I'm your professor Dr. D. Silambarasan. போன கிளாஸில் நம்ம யூனிட் 1 முடித்தோம். இப்போது இந்த கிளாஸில் நம்ம யூனிட் 2 சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் விஸ்காசிட்டி என்னென்னு பார்ப்போம். இது நம்ம ஸ்கூலிங்கில் படித்தது தான், கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். சர்ஃபேஸ் டென்ஷன்னா தமிழில் என்ன அர்த்தம்னா பரப்பு இழுவிசைன்னு அர்த்தம். இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன்னாலே நமக்கு லிக்விடில் வர்றது. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு வாட்டர் பீக்கரில் ஒரு வாட்டர் எடுத்துக்கிடுவோம். ஒரு சம் 50 ml ஆர் 100 ml எடுத்துக்கிடுவோம். ஸோ அந்த வாட்டரில் நமக்கு தெரியும் H2O மாலிகூல், நிறையா நம்பர் ஆஃப் H2O மாலிகூல்ஸ் அந்த வாட்டரில் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு H2O மாலிகூல்ஸ்க்கும் இடையிலையும் பார்த்திங்கன்னா வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ்னால் அது எல்லாமே அட்ராக்ட் ஆகிருக்கும். எல்லாமே ஒன்றோட ஒன்று செயின் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஒவ்வொரு லேயராக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். 100 ml பீக்கரில் உள்ள வாட்டரை டிஃப்ரெண்ட் லேயர் பை லேயராக நம்ம கன்சிடர் பண்ணால் ஒவ்வொரு லேயர்லையும் உள்ள H2O மாலிகூல்ஸ் எல்லாமே செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு லேயர் வந்து நம்ம மெம்ப்ரெயின் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் மாலிகூல் உள்ளதுக்கு எல்லாமே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும், ரைட்டா? அதனால தான் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்குது, ரைட்? இப்போ சர்ஃபேஸ் பரப்பு இழுவிசை தமிழ்லேருந்தே நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ சர்ஃபேஸில் உள்ள வாட்டர் மாலிகூல் உள்ள வாட்டர் மாலிகூல் எப்படின்னா, உள்ள வாட்டர் மாலிகூலில் அதை சுற்றி உள்ள எல்லா வாட்டர் மாலிகூலுமே அதை பிடிச்சி இழுக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸு இருக்கும். ஆனால் பரப்பு சர்ஃபேஸில் உள்ள வாட்டர் மாலிகூலை சர்ஃபேஸ்க்கு கீழே உள்ள வாட்டர் மாலிகூல் மட்டும்தான் பிடிச்சி இழுக்கும். மேலே வாட்டர் லேயர் இல்லை, அதனால இழுக்காது. ஸோ பரப்பில் உள்ள வாட்டர் மாலிகூலில் உள்ளே இருக்க வாட்டர் மாலிகூல் இழுக்கும், ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணி இழுக்கும். அதனால தான் அதுக்கு தமிழில் அழகான பேர் பரப்பு இழுவிசை. சர்ஃபேஸ் டென்ஷன் எதனால் வருது? உள்ள வாட்டர் மாலிகூல்லாம் சர்ஃபேஸில் உள்ள வாட்டர் மாலிகூலை பிடிச்சி இழுக்குது. அதனால ஒரு டென்ஷன் அதில் க்ரியேட் ஆகுது. அதனால தான் இது சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த யூனிட்டில் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சர்ஃபேஸ் டென்ஷன் வரும், அப்புறம் விஸ்காசிட்டி வரும். சர்ஃபேஸ் டென்ஷனை புரிஞ்சுக்கிறதுக்காக சில எக்ஸாம்பிள்ஸ், இன்ட்ரோடக்ஷன் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். A liquid surface free from the action of external forces behaves like a stretched elastic membrane so that it has natural tendency to கான்ட்ராக்ட்னா குறுங்குறது. இப்போது என்னென்னா, இப்போது வாட்டர் மாலிகூல் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது தனித்தனியாக இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். அது ஒன்றோட ஒன்று பாண்டிங்கில் இருக்கும்போது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸில் இருக்கும்போது ஒன்றோட ஒன்று பிடிச்சி இழுக்கும். அப்போ அதுக்கு பேர் தான் கான்ட்ராக்ஷன், குறுக்கம்னு பேர் தமிழில். சிம்பிள், சாதாரண இருக்கிறத விட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும்போது ஒன்றோட ஒன்று ஈஸியாக கான்ட்ராக்ட் ஆகும், குறுக்கம். தேர்பை கீப்பிங் இட் சர்ஃபேஸ் டு எ மினிமம். ஸோ சர்ஃபேஸை மினிமம் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டி லிக்விடில் நடக்குது. A number of experiments can be performed to illustrate this behavior of the liquid surface. A few are given below. நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. Take a thin metal wire and bend it twice at right angles as shown in figure. The free ends C and D are joined by a thin silk thread. This dipped into a soap solution and taken out. A soap film as shown in figure is obtained. இங்கே கீழே வந்து அந்த சிடின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதான் சோப் லேயர் ஃபார்ம் பண்ணுதான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்கூல்லேயே அது படிச்சிருப்போம், அதான் சொல்லியிருக்குது. The thread is drawn inwards the form of a semicircle. அதனால தான் C to D வந்து பெண்டில் இருக்குது, செமிசர்க்கிள் ஃபார்மில் இருக்கும். For a given length of thread, circle occupies maximum area and so the area of soap film is minimum. Right, அடுத்து a circular ring of copper wire is dipped in soap solution and taken out. Soap film is formed inside the ring. An irregular shaped closed thread slightly wet with soap solution is placed gently over the film without breaking it. Now the film inside the thread is pricked by a pin. The thread assumes the shape of a circle. For a given perimeter circle has the maximum surface area and as such the area of the soap film is kept to a minimum. ஸோ இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ப்ராப்பர்ட்டி எதுக்கு நடக்குதுன்னா, அந்த சர்ஃபேஸ் வந்து மினிமமாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக. மினிமம் ஏன் அது மெயின்டைன் பண்ணணும்? எர்த்தில் உள்ள எல்லா ஈக்குலிபிரியம்னு ஒரு வேர்டு படிச்சிருப்பீங்க. ஈக்குலிபிரியம்னா என்ன அர்த்தம்? சமநிலைன்னு அர்த்தம். சமநிலை எப்போ வரும்? மினிமம் எனர்ஜி இருக்கும்போது. சமநிலைன்னு சொல்லலாம், ஸ்டேபிள் பொசிஷன்னு சொல்லலாம்.
ஸோ ஒரு ஸ்டேபிள் பொசிஷனாக இருக்கும்போது அதுக்கு வந்து மினிமம் எனர்ஜி தேவைப்படும். க்ரூடாக ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கன்சிடர் பண்ணோன்னா, இப்போ நம்ம ஓடுறோம், நடக்கிறோம், உட்காடுறோம், படுத்துருக்குறோம். இதில் எதுக்கு நமக்கு மினிமம் எனர்ஜி தேவை? நம்ம லை ஆன் த ஃப்ளோர் படுத்துருக்கிறதுக்கு தான் மினிமம் எனர்ஜி தேவை. அதுதான் நிலையான பொசிஷனும் கூட. சரியா? ஸோ ஒரு மெட்டீரியல், இந்த இடத்துல உள்ள எல்லா மெட்டீரியல், எல்லா உயிர் என்ன பண்ணும்? ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்க ட்ரை பண்ணும். ஏன்னா ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டு தான் அந்த மெட்டீரியலுக்கோ இல்லை அந்த ஆப்ஜெக்ட்டுக்கோ இல்லை அந்த லிவிங்க்கோ ஸ்டேபிள் ஸ்டேட். அப்போது அதுக்கு தேவையான எனர்ஜி மினிமம் எனர்ஜியாக இருக்கும். ஸோ சர்ஃபேஸ் ஏன் மினிமமாக இருக்கும் இந்த சர்ஃபேஸ் டென்ஷனில்? அதுதான் ரீசன். ரைட். அடுத்து 2 glass rods AB and CD are kept parallel to each other by means of 2 thin vertical silk threads. This arrangement is dipped into a soap solution and taken out. A soap film is formed between the threads. The threads AC and BD are drawn inwards and assume semicircular shape as shown in the figure. As in the above 2 cases, here also the area of the soap film formed between the thread is kept டு எ மினிமம். எல்லாமே அதான் போட்டிருக்கு. ஸோ இது இந்த டயக்ராமில் ஒரு சைடு பார்த்தோம், இதில் டபுள் சைடு வந்து டிப் பண்ணால் இந்த மாதிரி மெனிஸ்கஸ் ஃபார்ம் ஆகும். நமக்கு கெமிஸ்ட்ரி பீப்புளுக்கு நீங்கள் டைட்ரேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டு இல்லை ஸ்கூலில் இப்போ பிப்பட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும். லோயர் மெனிஸ்கஸ், அப்பர் மெனிஸ்கஸ்னு 2 கான்செப்ட் படிச்சிருப்போம். வாட்டரில் நம்ம எடுக்கும்போது அது அப்பர் மெனிஸ்கஸாக இருக்கும். ஒரு டென்ஸ் லிக்விட், எக்ஸாம்பிளுக்கு மெர்க்குரி நம்ம எடுக்கும்போது அது லோயர் மெனிஸ்கஸாக இருக்கும். அதுதான் இதுக்குரிய ரீசன். ரைட். when a shaving brush is dipped into water, the hair spread out. ஸோ ஒரு சேவிங் ப்ரஷ்ஷை வந்து நம்ம வாட்டரில் முக்கும்போது அது எல்லாமே என்னாகும்? அந்த பிரிசில்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும். பட் when it is taken out, the hairs cling together. கிளிங்னா ஒட்டிக்கிறது, திரும்ப வந்து ஒட்டிக்கிறதுன்னு அர்த்தம். கிளிஞ்சஸ் ஒட்டிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ when it is taken out, the hairs cling together. ஸோ அதெல்லாமே ஒன்றா ஒட்டிக்கிறோம். This is because the water in the space between the hairs tend to contract its area of the surface. ஸோ அந்த பிரிசில்ஸில் உள்ள வாட்டர் மாலிகுலா என்ன பண்ணும்? ஒன்றோட ஒன்று சேர்ந்து அதோட சர்ஃபேஸை வந்து மினிமமாக வச்சுக்க ட்ரை பண்ணும். அதனால கான்ட்ராக்ஷன் நடக்கும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம ப்ரஷ்ஷை வந்து வெளியே எடுக்கும்போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறதுக்கு ரீசன் பிரிசில்ஸ். ரைட். Raindrops are spherical in shape. For a given volume of liquid, sphere occupies the minimum surface area. ஸோ ஸ்பியர் தான் நமக்கு இதில் ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது. நம்ம மேத்தமெட்டிக்ஸில் உள்ள ஷேப்ஸ்லேயே ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் இது எல்லாத்தையும் விட ஸ்பியர் தான் ஸ்டேபிள் பொசிஷன். அதனால தான் நமக்கு வந்து இந்த நம்ம எர்த்து, பிளானட் எல்லாமே ஸ்பியர் ஷேப்பில் இருக்குதுன்னு நமக்கு சொன்னது காரணம். ஏன்? ஸ்பியர் ஆக்குபைஸ் தி மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா. ஸ்பியர் தான் மினிமம் சர்ஃபேஸ் ஏரியாவை ஆக்குபை பண்ணணும். மினிமம்னாலே நான் என்ன சொன்னேன்? மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா. மினிமம்னாலே ஈக்குலிபிரியம்னு அர்த்தம். அது நமக்கு மைண்டில் வரணும். ஈக்குலிபிரியம்னால என்ன அர்த்தம்? ஸ்டேபிள் அப்படின்னு அர்த்தம். Right. So liquid drops, in order to keep the surface area minimum, assume spherical shape. Right. Similarly, when a drop of olive oil, இப்போ ஆயில் எடுத்துக்குவோம், is gently introduced into a mixture of water and alcohol having the same density as that of olive oil, it assumes a spherical shape. அது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து, take a beaker containing water, float a blotting paper gently over its surface. Gently place a pin on the blotting paper. After some time, the blotting paper becomes wet and sinks down. பேப்பர் நம்ம வாட்டர் சர்ஃபேஸில் நம்ம வச்சோன்னா அது என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்தில் வாட்டர் மாலிகூல் அந்த பேப்பரில் நமக்கு என்ட்ராகும். ஸோ அது வெட்டாக ஆரம்பிக்கும், அப்புறம் உள்ளே டிப்பாக ஆரம்பிச்சிடும். பட் த பின் ஃப்ளோட்ஸ் ஈவன் தோ த டென்சிட்டி ஆஃப் த பின் இஸ் மோர் தென் த வாட்டர். The water surface behaves like a stretched elastic membrane and is able to hold light objects like pin. ரைட். இங்கே நம்ம எடுத்துக்கிட்ட பேப்பர் வந்து ப்ளோட்டிங் பேப்பர்னால் வாட்டரை அப்சார்ப் பண்ணி உள்ளே டிப் ஆகாது, இம்மர்ஸ் ஆகாது. ஸோ அது என்ன ஆகும்? சர்ஃபேஸ்லேயே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது மேலே ஒரு பின்னு நம்ம வச்சுக்கிடுவோம். சரியா? அது நம்ம எவ்வளவு நேரம் நம்ம அதை வச்சுருந்தாலும் அந்த ப்ளோட்டிங் பேப்பர் வந்து நனையாது. அதனால் அந்த பின்னு நமக்கு உள்ளே போகாது. நமக்கு தெரியும் லிக்விடோட சாலிடுக்கு டென்சிட்டி அதிகம். ஸோ டென்சிட்டி அதிகமுள்ள மெட்டீரியலை நம்ம லிக்விட்குள்ளே போட்டோம்னா அது என்னாகும்? டபக்குன்னு உள்ளே போயிடும், லிக்விடில் உள்ளே போயிடும். ஆனால் பின்னு வந்து
டென்சிட்டி அதிகம் சாலிட் மெட்டீரியல். ஆனாலும் அது ப்ளோட்டிங் பேப்பரில் நம்ம வைக்கும்போது அது சர்ஃபேஸ்லேயே தான் இருக்கும், உள்ளே போகாது. when oil is sprayed over stagnant water its surface tension decreases. That is why it is not able to support the mosquitoes over its surface. Because of the reduced surface tension, mosquitoes sink and perish. When the oil is sprayed over stagnant water na தங்கி இருக்கிற தண்ணி, மழை பெஞ்சு தங்கி இருக்கும்ல ரோட்டு ஓரத்தில், இல்லைன்னா ஊரணின்னு நம்ம சொல்லுவோம், ஊர்லெல்லாம் அந்த மாதிரி ஒரு அர்த்தம் உண்டு. அங்கெல்லாம் தண்ணி தங்கி இருக்கும். அந்த தங்கி இருக்கும்போது இட்ஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் டிக்ரீசஸ். தட் இஸ் ஒய் இட் இஸ் நாட் ஏபிள் டு சப்போர்ட் தி மஸ்கிட்டோஸ் ஓவர் இட்ஸ் சர்ஃபேஸ். ஸோ அதனால் அது என்னாகும், நம்ம ஆயிலை வந்து அந்த ஸ்டாக்னண்ட் வாட்டர் மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா என்னாகும், அந்த மேலே வந்து மஸ்கிட்டோஸ் இருக்க முடியாமல் அதால் உள்ளேயும் போக முடியும். இருக்க முடியாதுன்றது இல்லை, அது இட் கேன் இம்மர்ஸ் இன் டு தி வாட்டர். அதனால தான் நமக்கு சின்ன பிள்ளை நம்ம பார்த்துருப்போம், தெரு ஓரத்தில் சாக்கடையில் வந்து ஸ்ப்ரே அடிப்பாங்க. முதுகில் ஒரு சின்ன டேங்க் மாதிரி போட்டுக்கிட்டு கார்பரேஷன்லேருந்து ஆள் வந்து ஸ்ப்ரே அடிப்பாங்க. அவங்க அந்த வாட்டருக்கு உள்ளே நம்ம அந்த ஸ்ப்ரே உள்ளே சாக்கடையிலையோ இல்லை தேங்கி இருக்க தண்ணியிலே அடிக்கும்போது உள்ளேருந்து நிறையா கொசுக்கள் பறந்து வரும். சர்ஃபேஸில் இருக்காது, உள்ளே அது இம்மர்ஸ் ஆகி இருக்கும். மஸ்கிட்டோஸ் ஓவர் இட் சர்ஃபேஸ். பிகாஸ் ஆஃப் த ரெடியூஸ்டு சர்ஃபேஸ் டென்ஷன் மஸ்கிட்டோஸ் சிங்க்னா மூழ்கிறது. ஸோ அதால் உள்ளே போக முடியும். அண்டு பெரிஸ்னால் ஜாலியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அது உள்ளே மூழ்கி எஸ்கேப் ஆயிரும். சர்ஃபேஸில் இருந்தால் தான் நமக்கு அது இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் அது சிங்க் ஆகி லைஃப்பை கன்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். The above experiments illustrate the fact that like a stretched elastic membrane, அதான் முக்கியமான பாயிண்ட். A liquid surface is also acted upon by a force with a tendency to keep its surface a minimum. ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவை அது மினிமமாக வச்சுக்கிறதுக்கு அந்த லிக்விட் சர்ஃபேஸ் வந்து ஒரு ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். திஸ் ஃபோர்ஸ் இஸ் கால்டு சர்ஃபேஸ் டென்ஷன். அவ்வளோதான், சிம்பிள். சர்ஃபேஸ் டென்ஷன்னா நான் சொன்ன மாதிரி சர்ஃபேஸ் டென்ஷன், சர்ஃபேஸில் உள்ள வாட்டர் மாலிகுலை வந்து உள்ளே இருக்க வாட்டர் மாலிகுல்லாம் பிடிச்சி இழுக்கும். ஏன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதனால அந்த சர்ஃபேஸில் உள்ள வாட்டர் மாலிகுல்லாம் ஒரு டென்ஷனில் இருந்துட்டு அது இழுக்க விடாமல் அது ஒரு டெண்டன்சியை தானாகவே க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசை. ஃபோர்ஸ் required to keep the surface of a liquid in minimum surface area is known as surface tension. Actual definition பார்த்தீங்கன்னா இங்கே தான் வருது. மேலே கொடுத்தது எல்லாமே நமக்கு எக்ஸாம்பிள்ஸ். ரைட், அடுத்து மாலிகுலர் இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன். இன் டர்ம்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸில் நம்ம பார்ப்போம். நான் சொன்னது தான் இங்கே போட்டிருக்கு. ஸோ இந்த பீக்கர் பாருங்கள், வாட்டர் வந்து லேயர் பை லேயராக போட்டிருக்குது. அதில் ஏன்ற மாலிகுல் இன்சைட் தி வாட்டர் ஒரு மாலிகுல் எடுத்துக்கிடுவோம், பி வந்து சர்ஃபேஸில் உள்ள வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிடுவோம். இன்சைடு உள்ள வாட்டர் மாலிகுலில் பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் ஆரோ மார்க் போட்டிருக்கு. அந்த ஸ்பியருக்கு உள்ள என்ன அர்த்தம், எல்லா சைடும் உள்ள வாட்டர் மாலிகுலும் அதை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணும், இழுத்து வச்சுருக்கும். ஆனால் சர்ஃபேஸில் உள்ள வாட்டர் மாலிகுல் பாருங்களேன், சர்ஃபேஸ்க்கு கீழே உள்ள வாட்டர் மாலிகுல் மட்டும்தான் பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணும். சர்ஃபேஸ்க்கு மேலே வாட்டர் மாலிகுலே இல்லை, அதனால அது பிடிச்சி இழுக்காது. அது வந்து ஒரு டென்ஷன்லேயே எப்பயுமே இருக்கும். ஏன், கீழே உள்ள வாட்டர் மாலிகுலும் அதை பிடிச்சி இழுக்கும். ரைட், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். கன்சிடர் 2 molecules A and B in the body of the liquid taking the molecular range as radius. ஸோ மாலிகுலர் இதை நம்ம ஸ்பியர்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு அதில் ரேடியஸ் ஒன்று மார்க் பண்ணிக்கிறோம். த ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் ட்ரான். ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்ன அர்த்தம், இப்போ ஒரு மேக்னெட் இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த மேக்னெட்டை சுற்றி நம்ம ஒரு பின்னையோ இல்லை மேக்னடைசிங் ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு மெட்டீரியலோ கொண்டு வந்தால் அந்த மேக்னெட் அதை அட்ராக்ட் பண்ணும். சரியா, அது வந்து அந்த சுற்றி ஒரு ரீஜியனில் அது ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ரீஜியனுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு பேர். அதேமாரி தான் இங்கே ஸ்பியர் வாட்டர் மாலிகுல் ஸ்பியர் ஷேப்பில் இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். சுற்றி உள்ள வாட்டர் மாலிகுல் எல்லாமே அடுத்த வாட்டர் மாலிகுலை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை க்ரியேட் பண்ணும். அதுதான் ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். சிம்பிள். இந்த மாலிகுல் ஏ லைஸ் வெல் வித் இன் தி லிக்விட். ஸோ ஏன்ற மாலிகுல் வாட்டருக்கு உள்ளே இருக்குது. இட் இஸ் அட்ராக்டட் ஈக்குவலி இன் ஆல் டைரக்ஷன்ஸ். நான் சொன்ன மாதிரி உள்ள வாட்டர் மாலிகுல் எல்லா டைரக்ஷனில் உள்ள வாட்டர் மாலிகுலும் அட்ராக்ட் பண்ணும் பை த சரௌண்டிங் மாலிகுல்ஸ் இன் த ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். ஹென்ஸ் த மாலிகுல் ஏ டஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் எனி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அதுதான் முக்கியமான பாயிண்ட். த மாலிகுல் ஏ டஸ் நாட் எக்ஸ்பீரியன்ட் எனி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஒரு இதை வந்து எல்லா பக்கம் பிடிச்சி இழுக்கும்போது
அந்த மெட்டீரியல் வந்து எந்த விதமான ரிசல்டன்ட் ஃபோர்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணாது. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். ஒரு ஸ்ப்ரிங் இருக்குதுன்னு வச்சுக்கோம். அந்த ஸ்ப்ரிங்கை நம்ம புஷ் பண்ணுறோம், சரியா? புஷ் பண்ணும்போது ஒரு டைரெக்ஷனில் நம்ம புஷ் பண்ணும்போது இன்னொரு டைரெக்ஷனில் வந்து அது நார்மல் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்காக அது ட்ரை பண்ணும். அதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஒரு மெட்டீரியல் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறதுனால என்ன ரிசல்ட் ஏற்படுது, அதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். சிம்பிள். இந்த கேஸ் ஆஃப் மாலிகுல் பி, இப்போது சர்ஃபேஸில் உள்ள வாட்டர் மாலிகுலை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். லைங் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட். த ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ஒன்லி டியூ டு த மாலிகுல்ஸ் லைங் பிலோ தி சர்ஃபேஸ் இன் த ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ஒன்லி டியூ டு த மாலிகுல்ஸ் லையிங் பிலோ த சர்ஃபேஸ் இன் த ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ சர்ஃபேஸில் உள்ள வாட்டர் மாலிகுலுக்கு கீழே உள்ள வாட்டர் மாலிகுல் மட்டும்தான் அதை பிடிச்ச இழுக்க ட்ரை பண்ணும். கீழே உள்ள வாட்டர் மாலிகுல் மட்டும்தான் அந்த ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸை ஆஃபர் பண்ணும். ஹென்ஸ் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் டவுன்வேர்ட்ஸ். அதுதான் முக்கியம். ஸோ இது உள்ள வாட்டர் மாலிகுலை எல்லா டைரெக்ஷன்லையும் பிடிச்சி இழுக்கும்போது அது வந்து எல்லா டைரெக்ஷன்லேயும் நியூட்ரலாக இருக்கும். ஆனால் வாட்டர் மாலிகூல் இருக்கும்போது சர்ஃபேஸில் உள்ள வாட்டர் மாலிகூல் அது சர்ஃபேஸில் இருக்கும்போது உள்ள வாட்டர் மாலிகூல் அதை கீழ் பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணும், டவுன்வேர்ட்ஸ். அதான் சொல்லுது. ஹென்ஸ் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் டவுன்வேர்ட்ஸ் டியூ டு த நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆஃப் ஆல் த மாலிகூல்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் இஸ் ஸ்ட்ரெச்டு. சிம்பிள். ஸோ நம்ம பீன்ற ஒரு மாலிகூல் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். அந்த பிக்கு பக்கத்துலேயே சின்னு ஒன்று எடுத்துக்கிடுவோம், அதுக்கு பக்கத்துலேயே டின்னு ஒன்று எடுத்துக்கிடுவோம், அதுக்கு பக்கத்துலேயே இ. அதேமாதிரி இந்த சைடு எல்லா சைடும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ நிறையா வாட்டர் மாலிகூல் எல்லாமே ஒவ்வொரு வாட்டர் மாலிகூலும் சர்ஃபேஸில் உள்ள வாட்டர் மாலிகூலில் வந்து உள்ளே பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணும். அப்போ சர்ஃபேஸில் உள்ள வாட்டர் மாலிகூலில் என்ன பண்ணும், எல்லாமே சேர்ந்து ஒரு மெம்பரைன் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதான் சொல்லுது. தஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட் பிஹேவ்ஸ் ஆஸ் ஏ ஸ்ட்ரெச்டு எலாஸ்டிக் மெம்பரைன். இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சர்ஃபேஸில் உள்ள வாட்டர் மாலிகூலில் உள்ள என்ன ஃபோர்ஸ் இருக்கும், டவுன்வேர்ட்ஸில் ஃபோர்ஸ் இருக்கும். அதே இது இன்சைடு வாட்டர் பாத்தில் உள்ள வாட்டர் மாலிகூலுக்கு என்ன ஆகும், நெட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து 0. ரைட். அதேமாரி சர்ஃபேஸில் உள்ள வாட்டர் மாலிகூல் எப்படி ஆக்ட் பண்ணும், ஸ்ட்ரெச்டு எலாஸ்டிக் மெம்பரைன் மாதிரி ஆக்ட் பண்ணும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், ரிமைனிங் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் கன்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.